தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில உப தலைவர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக சமீபத்தில் 2 கன்னியாஸ்திரிகளோட கைது நாடு முழுவதும் பெரும் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டு விட்டாலும் கூட இது போன்ற நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை கிறிஸ்தவர்கள் உணர்கிறார்களா? நடக்கும் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை தருகிறார்களா? இந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அல்லது அந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கிறிஸ்தவர்களின் பலத்திற்கு ஏற்றாற்போல், எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றங்களிலும் தரப்படுகிறதா? அதை இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இயக்கங்கள், அமைப்புகள், அதை சார்ந்து செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் உண்மையில் உணர்ந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? தங்களுடைய வலிமை அவர்களுக்கு தெரிகிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்வி, விமர்சனங்கள், கருத்துக்களோடு நம்முடைய ஆரோக்கிய சதீஷ் அமர்ந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல சமீபத்தில் 2 கன்னியாஸ்திரிகளோட கைது நாடு முழுவதும் கடுமையான கண்டனங்களை உருவாக்கியது. பிணையிலும் வெளியில் விட்டுட்டாங்க. ஆனால் இருப்பினும் கூட ஃபேப்ரிகேட் பண்ணி தான் அவங்கள பண்ணியிருக்காங்க அப்படின்றது பட்டவர்த்தனமாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. பஜ்ரங் தளோட திட்டமிட்ட இது சதி அப்படின்னு தான் அதுக்கப்புறமா நமக்கு லேட்டராக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கன்னியாஸ்திரிகளை சாதாரணமாக கைது செய்து விட முடியுது அப்படின்ற ஒரு இடம் நம்ம பார்க்குறோம். ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டு சாதாரணமாக ரொம்ப ஜெனியூனான 2 பெண் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டு விட முடிகிறது. 3 பேர் மொத்தம் 3 பேரை கைது செய்து விட முடிகிறது அப்படின்ற ஒரு இடம் ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையில் வசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இதெல்லாம் உணருங்களா? நீங்கள் சிறுபான்மையர் அப்படின்னு பேசும்போது கிறிஸ்தவர்கள் பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு நிறையா இஷ்யூஸ் இருக்குது. திரு ஆரோக்கிய சதீஷ், நீங்கள் அதில் களமாடிட்டு இருக்கீங்க. எப்படி பார்க்கலாம் அந்த விவகாரத்தை? இல்லை, இது ஆக்சுவலாக ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நன்றி. அவர் கருணை காட்டி தான் இன்னைக்கு அவங்க வெளியில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம சொல்லணும். ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டியாக இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா கவர்மெண்ட்டில் இருக்க அனைத்து பொலிட்டீஷியன்ஸுக்கும் இந்த சேனல் மூலியமாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சிபிஎம், காங்கிரஸ், பிஜேபி சேர்ந்தா ஆகணும், வேற வழி கிடையாது. அதுவும் இல்லாமல் யூடிஎஃப், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஃபெடரேஷன், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அண்ட் வேரியஸ் ஃபோரம்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, எவ்ரிபடி ஜாயின் டுகெதர். இங்கே இந்த சம்பவம் சதீஷ், நீங்கள் வழக்கமாகவே நீங்கள் பிற மாநிலங்கள் பார்க்கும்போது இல்லை அந்த மாநிலத்தோட விவகாரம்னா கட்சி மனமாச்சரியங்களை கடந்து ஒரு நீள் திகழ்வாங்க. நம்ம நிறைய சம்பவங்களை இல்லை, நான் அதை தான் நான் வேறுபடுறேன். நான் எடுத்துக்காட்டே சொல்கிறேன் சார், ஓகேங்களா, எங்கே வேறுபடுறாங்க, எங்கே ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இங்கே கேரளாவில் எல்லாருமே சேர்ந்து பேசினாங்க, ஓகேங்களா. அதாவது பொலிட்டிக்கலாக தே ஸ்போக்ட் இன் த பார்லிமெண்ட்டு, தே அக்யூஸ் தட் இட் இஸ் அ ஃபால்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு they determined a memorandum has been submitted by the MPs of Kerala to the President of India. இதெல்லாம் எந்த மாநிலத்தில் நடந்திருக்குங்கிறீங்க? இந்த இஷ்யூக்கு சொல்ல இல்ல, இந்த இஷ்யூக்கு இல்ல ப்ரோ, நான் வெவ்வேறு நிகழ்வுகளை சொல்லுங்க. வெவ்வேறு நிகழ்வுகள் தான் சொல்றேன். ஃபாதர் சேட்டன் சாமின்னு இருந்தார்ல, ஓகேங்களா, எனக்கு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நான் இன்னொன்று ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் திருச்சியை சேர்ந்தவர். இறந்தே போய்விட்டார். The one who arrested Setan Sami was arrested in the NIA Act. NIA Act la oldest accused in the NIA Act was Father Setan Sami. He was arrested in the age of 83. அதாவது the oldest sir history sir. அதாவது NIA Act la, ஓகேங்களா, oldest person who has been accused is only Father Setan Sami. Father Setan Sami உங்களுக்கு oldest accused in the history, ஓகேங்களா. அந்த இதில் நம்ம யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிறீங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஒன்று திரண்டு
எல்லாருமே வந்து போராடினாங்க, எல்லாமே இன்னைக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் இன்னைக்கு செஞ்சிருக்கு பார்த்தீங்களா, மெமரண்டம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. வெளியில் வந்து சோனியா காந்தி சோனியா காந்திங்கிறேன், பிரியங்கா காந்தியோட அவங்களோட வந்து பார்லிமெண்ட் வெளியில் வந்து இது பண்ணாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஈவன் இன்க்ளூடிங் த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஆஃப் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஹஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் கண்டக்ட் த ப்ரொடெஸ்ட் இன் த கேரளா. தட் இஸ் அ சாலிடாரிட்டி, தட் இஸ் அ ஒற்றுமை சார். அந்த ஒற்றுமை இங்கே சேட்டன் சாமி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, எந்த கட்சி சேர்ந்துச்சுன்னு சொல்லுங்க? எந்த கட்சி என்ன சார் பண்ணுச்சு? வாட் த டிஎம்கே டிட்? டிஎம்கே வந்து என்ன 2000 சில இயக்க அமைப்புகள் பண்ணாங்க. எது சார்? சேடன் சாமிக்கு ஆதரவாக சில இயக்க அமைப்புகள் குரல் கொடுத்தாங்க. 2019 40 சீட் வந்து டிஎம்கே ஜெயிக்குது சார். ஓகேங்களா? 40 தானே? ஓகேங்களா? என்னப்பா இது சேட்டன் சாமிக்கு வந்து என்ன பண்ணாங்க டிஎம்கே? பார்லிமெண்ட்ல பேசினாங்களா? பேச முடியாது சார். ஏன்னா நமக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. 40 சீட்ல 4 சீட்டு கிறிஸ்டியனுக்கு கொடுங்க, 4 சீட்டு முஸ்லீம் கொடுங்க சார். அப்ப பேசுவோம் சார். அப்போ ஒருத்தன் பேச ஆரம்பிச்சானா இன்னொருத்தன் வந்து பேசுவான் சார். இங்க சீட்டே கொடுக்கறது இல்லை. எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவத்தின் காப்பாளர் ஸ்டாலின், நம்ம இன்னுமே நான் சொல்றேன், நம்ம கிளர்ஜி இருக்காங்க பாத்துங்க, ஃபாதரு, நம்மள என்ன வந்து ஒரு பில் புக்ல வந்து இன்னும் விற்கல, அவ்வளவுதான், ரேட்டு போட்டு விற்கல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நேராக போறாங்க, ஒரு ஃபாதர் வந்து ஒரு பிஷப்பு நேராக வந்து கடைசி நாள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். லே பர்சன் இன் பாலிடிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் இன் டு பாலிடிக்ஸ் சார். 234 தொகுதியில் 23 சீட்டை வந்து கிறிஸ்டியன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கு நாங்கள் பேசுவாங்க சார். 40 சீட்ல 4 சீட்டு கிறிஸ்டியனுக்கு கொடுத்துருந்தாங்க, 4 சீட்டு முஸ்லீமுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து பேசுவாங்க சார். மைனாரிட்டி சார், சிறுபான்மையினரோட பாதுகாவலரே கிடையாது சார். நான் தான் சொல்றேன், என்ன அறிக்கை விட்டீங்க, என்ன பண்ணீங்க? மெமரண்டம் சைன் பண்ணீங்களா, பார்லிமெண்ட்ல பேசுனீங்களா, என்ன பண்ணீங்க? சேத்தன் சாமி வாஸ் அரஸ்டட் and he was dead. That is in May 2021 வந்து he was released from the hospital, he was admitted in the hospital. அப்பனா டிஎம்கே ஆட்சி அமைச்சிருச்சு சார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி 40 எம்பி வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சிருச்சு. பட் ஆனால் என்ன ஆச்சு, ஜூலை 2021 இறந்து போயிட்டார். டிஎம்கே கவர்மெண்ட் என்ன தெரியுங்களா செஞ்சுங்க? ஃப்ளோரல் ட்ரிபியூட் டு ஃபாதர் சேத்தன் சாமி இந்த லயோலா காலேஜில். இந்த நம்ம இன்ஸ்டிடியூஷனே தான் நமக்கு வந்து எதிரிங்க சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வழக்கு, நீங்க சேத்தன் சாமிக்கு வழக்கறிஞர் யார் சார்? சேத்தன் சாமிக்கு வழக்கறிஞர் யாரு? அட்வொகேட் ஷேக். அவரும் சிறுபான்மையர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு காலேஜுக்கு ஒரு டயசிஸ்க்கு, ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்து அறநிலைத்துறையில் போயிடுறேன் சார், நான் ஒரு கிறிஸ்டியன் சார். இந்து அறநிலைத்துறையில் போயிட்டு பேனல் அட்வொகேட்ஸ்னு எடுக்கிறாங்க. நான் போய் அப்ளிகேஷன் கொடுக்குறேன், சார் வி கேன் நாட் ஷார்ட் லிஸ்ட் யூ சார் பிகாஸ் யூ ஆர் அ கிறிஸ்டியன் அண்ட் யூ ஆர் நாட் அ ஹிந்து அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? நம்ம டயசிஸ்க்கு ஒரு பேனல் அட்வொகேட் ஃபிக்ஸ் பண்ணி, ஓகேங்களா, எல்லா கேஸும் ஒரு பேனல் அட்வொகேட் டிஸ்கஷனில் ஃபோரமில் வச்சு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணால் என்ன சார் தப்பு? என்ன தப்பு சார்? இன்னும் கொஞ்சம் நஞ்ச சொத்து வச்சிருக்காங்களா? மெட்ராஸ் டயசிஸ்ல அக்கௌண்ட்ல 2500 கோடி இருக்கு சார். 2500 crores, nobody can deny that. ப்ராப்பர்ட்டிஸ்னா நீங்க கால்குலேட்டே பண்ண முடியாது சார். மெட்ராஸ் டயசிஸ், ஐ அம் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் மெட்ராஸ் டயசிஸ். இன்னைக்கு அதுல இருந்து பிரிஞ்சு போன செங்கல்பட்டு டயசிஸ்ல இருந்து திருடி வித்த சொத்துல அவன் எம்எல்ஏ எம்பியும் ஆயிட்டான். So the properties what we have, have they constituted a panel advocate forum? ஒரு பேனல் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஓகேமா இந்த கேஸ் நீ எடுத்துக்கோ, நீ நடத்து. People who are coming to high court sir, I am there in the high court, they are not arguing the matter. கிறிஸ்டியன்ற ஒரு பேர்ல நீங்க போறீங்க, மேல ஒரு பேர் கொடுத்துறாங்க, ஒரு கவுன்சிலா என்கேஜ் பண்ணி தான் வந்து they are able to conduct the case. The people who can able to argue the matter in the high court has not been in the panel of the diocese. என்ன காரணம்? என்ன, they doesn't want the lay people to be inside sir. இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபாதர் ஜோ அருண் எடுத்துக்கோங்க, நான் வன்மையா கண்டிக்கிறேன். மைனாரிட்டி கமிஷன்ல அவர் தூக்கி கொண்டு போய் சேர்மனா போட்டிருக்காங்க. ஏன் லே பர்சன் கிறிஸ்டியன்ல உங்களுக்கு ஆளே இல்லைங்களா? அவர் போட்டது என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அது ஏன் நீங்க லே பர்சனை போடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் அது போடலாம். இல்ல சார், லே பர்சன் நல்லா யோசிச்சு பாருங்க. யூ ஆர் ட்ரைன்ட் இன் த சோஷியல் சர்வீஸ், யூ ஆர் பீன் ட்ரைன்ட் இன் எஜுகேஷன், யூ ஆர் பீன் இன் த லிபா, ஓகேங்களா, ஆல் திஸ் கிரெடிட். இதுன்னு நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன் சார்,
மைனாரிட்டி கமிஷனில் வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். அண்ட் அட்வொகேட் வில் பி த பெட்டர் சொல்யூஷன், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வில் பி த பெட்டர் சொல்யூஷன். யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ பர்சன். பிகாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாதர் சேத்தன் சாமிக்கு ஒரு படத்தை வச்சு லயலா காலேஜில் தான் மாலை போட்டாங்க. அது ஃபோரல் ட்ரிபியூட் பை எம்கே ஸ்டாலின், அவ்வளோ பெரிய பேஜில் லயலா காலேஜில். ஸோ இட் இஸ் சார், இட் இஸ் அ பீப்புள் டு கவர் சார். இன்னைக்கு பாதுகாவலர்னு எப்படி சொல்ல முடியும்? நான் நீங்களும் கூட்டிகிட்டு போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தான் இங்கே பாதுகாவலர்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க சார். ஃபாதர் ஜோ அருண் வந்து சொல்லணும், லயலா காலேஜில் இருக்கிற எல்லா சாமியாரும் நின்று சொல்லணும். ஏன் why can't they bring a person from the Christian community, from your own church? இப்போது சிறுபான்மையினர் நம்ம பார்க்கும்பொழுது, அஃப்கோர்ஸ் அவங்களும் சிறுபான்மையினர் தான், நம்மளுடைய சகோதரர்கள் தான். இருந்தாலும் இஸ்லாமியர் தரப்பிலிருந்து ஒழிக்கக்கூடிய குரல் போல நம்ம கிறிஸ்தவர்கள் தரப்பிலிருந்து ஒழிப்பதில்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், அதாவது கிறிஸ்தவர்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, நான் வந்து எல்லாத்தையும் பொத்தாமதுமாக நான் சொல்கிறதுக்காக நான் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் மினிஸ்டர், அவரும் டிஎம்கேல மினிஸ்டர் பொண்ணுங்கனாங்க, இப்போ தான் அவருக்கு மினிஸ்டர் கொடுத்தாங்க. அது நான் ரொம்ப இது, அவர் வந்து ஒன் அக்கார்டுன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு. அவர் இப்போ நம்ம பார்க்கும்போது எனக்கு நாங்கள்னா சேர்ந்து செயல்படுங்க அப்படின்னாரு. ஆனால் ஓகேண்ணே அப்படின்னு சொல்கிறோம். வி ஆர் நாட் சார். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஓகேங்களா, இந்த பேனல் அட்வொகேட்டு ரொம்ப ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ஜி ஷுட் ஸ்டாண்ட் அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவம் எப்போ நீங்கள் உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவம் எப்போ நீங்கள் உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்பாங்க. ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கேத்தலிக் தான் சார் உருவானாங்க. ஓகே, ஒன் ஹூ ப்ரொட்டஸ்டட் த கேத்தலிக்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ராட்டஸ்டன்ட் சார். அதுக்கப்புறம் தான் கேத்தலிக்கும் ப்ராட்டஸ்டன்ட்டும் சேர்த்து தான் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் கேத்தலிக் தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. இதான் சார் நடைமுறை. ஏன் வந்து ப்ராட்டஸ்டன்ட் ஆனாங்க? நீங்கள் பல கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதாவது இவங்க படங்களை வைத்து கொண்டுருக்காங்க, ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஆல் திஸ் திங்ஸ் எல்லாமே சொல்ல, மதர் மேரியை வழிபடுறாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் ரீசனே இல்லை சார். when the pope interfered into the politics, of course பாவ சீட்டு விற்பனையில தான ப்ராட்டஸ்ட் ஆவறாங்க. சீட்டு கொடுக்குறாங்க, பாவ சீட்டு கொடுக்குறாங்க. எவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா வந்து உனக்கு பாவங்கள் எல்லாம் கம்மியாகும் அப்படின்றாங்க. கிங், அதாவது அரசாட்சியில் வந்து போப் வந்த ஒரு உள்ளுக்குள்ள நுழைஞ்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு த வேர்ல்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், த எம்பையர் விச் ஹஸ் லாஸ்ட் த மோஸ்ட் அப்படின்றதுல ஒரு கணக்கு இருக்குது. பிரிட்டிஷ் எம்பையர் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 96.5% வந்து அவங்க வச்சிருந்த நிலப்பரப்பை வந்து லூஸ் பண்ணி இப்போ வந்து குட்டி நாடா யுனைடெட் கிங்டம்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி போப்பாண்டவர், அதாவது போப்பாண்டவரோட கிங்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் லாஸ்ட் 99.9%. இன்னைக்கு வேட்டிகன் மட்டும்தான் சார். அப்படியே நம்ம நாட் ஈவன் இந்த கோயம்பேடு ஏரியாவோட சின்னது சார் வேட்டிகனை. இது ஒரு கண்ட்ரியாக கொடுத்து நீ இதுக்குள்ளே உட்காந்துக்கோ, நீ அரசாட்சி பண்ணிக்கோ, எங்கள் கூடனா வராது. எல்லா கிங்டமும் தள்ளி வச்சது காரணம் என்ன? அதாவது இதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை ஃபாதர் ஜோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா லே பர்சனை கொண்டு வாங்க, டோன்ட் இன்டர்ஃபியர் இன்டு த பாலிடிக்ஸ். இது கலர்ட் ஆயிரும் சார். நம்ம ஸ்டோல் போடுறாங்களா சார், ஃபாதர் ஸ்டோல் போடுறாங்களா, ஓகேங்களா, இங்கே சிலுவை இருக்குது, இங்கே சிலுவை இருக்குது சார். சின்ன வயசு ஃபாதராக இருந்தாலும் நம்ம முட்டிகால் போட்டு பிளெஸிங் வாங்குறோம்ல சார். நாளைக்கு அதே ஃபாதர் வந்து ஒரு திமுக துண்டை போட்டு வர்றாரு, ஒரு பிஜேபி துண்டை போட்டு வர்றாரு, ஒரு ஏடிஎம்கே துண்டை போட்டு வந்தாருன்னா முட்டிகால் போட்டு நீங்கள் வாங்குவீங்களா? ஸோ யூஆர் கெட்டிங் இன்டு த பாலிடிக்ஸில். நாமினேஷன் மட்டும்தான் வரணும்னா நாளைக்கு ராஜ்யசபா எம்பியாக கூட ஆயிடுவாங்க போல இருக்கு. ராஜ்யசபா எம்பி வராங்க, அங்கேருந்து வராங்க. ஏன்னா எந்து தான் காலேஜ், எந்து தான் இது, நீ படிக்க வரணும்னா என்கிட்ட தான் வரணும், நீ பிறந்தா நீ என்கிட்ட தான் வந்து பேப்டிசம் வாங்கணும், ஹோலி கம்யூனியன் என்கிட்ட தான் வாங்கணும், செத்தாலும் நான் தான் வரணும். நான் இன்னைக்கு இது வந்து கிளர்ஜியை மட்டும் நான் தப்பு சொல்லல. அதுவும் இல்லாமல் நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூ நீ நாட் டேக் த ஹையர் குவாண்டம், தட் இஸ் ஒரு 100% ஆன கிளர்ஜிஸே நான் சொல்லலை. இதில் அந்த 10%, 5%, 95% வந்து ஃபாதர் சேத்தன் சாமி தான். நான் அவங்கள குறை சொல்லலை. 95% வந்து நம்ம சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அரெஸ்ட் ஆன சிஸ்டர்ஸ் மாதிரி தான். அது அவங்கள நான் குறை சொல்லலை. இந்த 5% இஸ் டிட்டர்மைனிங் ஆல் திஸ் திங் சார். அந்த 95% கிளர்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா, they remain silent. இப்போ நீங்கள் பிஷப்பே நீங்கள் நினச்சாலும் சமயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது சார். அவரே நினைச்சாலும் சரி, கீழே இருக்கவங்க எல்லாமே ஒத்து ஊதணும், எல்லாமே பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இது பண்ணணும். ஸோ தே டசன்ட் வாண்ட் டு டூ தட். ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, இன்னைக்கு ஒரு சர்ச்சை வந்து இடிக்க வராங்க, மூட வராங்க,
ஏப்பா உங்கள் கூட இருந்தால் தான் அவங்க சொல்கிறதுனா நம்ம செஞ்சால் தான் இதாகும் அப்படின்னா ஏன் அதுக்கு லீகல் ரெமெடி தேட மாட்டீங்கன்னு கேட்குறேன் நான். யூ ஷுட் ஃபைண்ட் அ லீகல் ரெமெடி ஃபார் ஆல் தி ஸ்டெப்ஸ் சார். யூ ஆர் நாட் கான்ஸ்டியூட்டட். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜில் எடுக்கிறேன் சார், நான் படித்தது வந்து கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷனில் தான், மை ஸ்கூலிங் மை காலேஜ், புரிஞ்சுங்களா. இன்றைக்கி நான் ஸ்கூலிங் படித்தது கேம்பியன் ட்ரிச்சி. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரின்சிபல்கிட்ட வந்து ஐ டேக் த கைடன்ஸ். இன்றைக்கும் பிரதர் செல்வநாதன், சூசேராஜ், பிரதர் சூசேராஜ், இன்றைக்கும் வி ஆர் இன் டச் வித் தம். ஸ்டில் வி டேக் த கைடன்ஸ். அதே மாதிரி காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐ கோ டு மை காலேஜ். எங்கள் ஹெச்ஓடி ஓகேங்களா, அங்கே இருக்க ஃபாதர் மாறி போயிட்டார், ஜான் பிரிட்டோ, அவர் இறந்தும் போயிட்டார், ஃபாதர் ஜான் பிரிட்டோன்னு. பட் ஸ்டில் இன்னைக்கு லாஸ்ட் மந்த்து கூட ஐ வெண்ட் அண்ட் கேவ் எ லெக்சர் இன் மை காலேஜ். ஸ்டில் வி ஆர் இன் டு இட். நாங்கள் வந்து வெளியிலே வரல. நாங்கள் லா காலேஜில் கூட நாங்கள் வந்து அந்தளவுக்கு டச்சில் இருக்கோம். இங்கே இன்ஸ்டியூஷனோட நாங்கள் ரொம்ப டச்சில் தான் இருக்கிறோம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 95%. இங்கே 95% ஆஃப் த கிளர்ஜிக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தே ரிமைனிங் சைலண்ட். அவங்க மௌனம் மட்டுமே தான் இந்த 5% இந்த மாதிரி பண்ண வைக்கிதுங்கிறேன். ஒட்டு மொத்தமாக சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் சார், நானும் ஸ்டாலினுக்கு வந்து வேணால் வந்து உங்களோட ஸ்டாலினில் வேணால் சேர்ந்துடுறேன். ஒரு 24 சீட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் ஓகேங்களா கிறிஸ்தவர்கள் கொடுக்க சொல்லுங்கள் சார். ஏன் சார் ஸ்டாலின் எந்த அடிப்படையில் 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும்னு கேட்குறீங்க சார்? நான் வந்து ஒரு 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 இதாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1991 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக வந்து சென்சஸ் எடுத்தாங்க ஓகேங்களா. அப்போட நம்மளோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7.8%. ஓகேங்க, 1991 7.8% வாஸ் கிறிஸ்டியன்ஸு அண்ட் 8.2% வாஸ் முஸ்லிம்ஸ். இதுதான் வந்து கான்ஸ்டியூட்டடாக இருந்துச்சு. அப்போ என்ன 91லேருந்து எடுத்த கணக்கு எடுப்பேன். 96ல் வந்து ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கிறிஸ்டியன்ஸுக்கும் 3.5% முஸ்லீம்ஸுக்கும் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா கொடுத்தோடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம போய் என்ன பண்ணோம், ஏன் நீங்கள் ஒன்றும் வேணாம் நாங்கள் பிசி அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்னொரு பிரச்சனை. நெக்ஸ்ட் அதில் வரேன் நான். இல்லை எங்களுக்கு 3.5% வேணாம், நாங்கள் எந்தெந்த கம்யூனிட்டியோ அந்தந்த கம்யூனிட்டியில் நாங்கள் வந்து போட்டிட்டு வந்துக்கிறோம். ஸோ லெட் அஸ் பி இந்த காமன். அதனால் பிசி முஸ்லீம் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, பிசி கிறிஸ்டியன் இருக்காது. அதை நம்ம திருப்பி கொடுத்தோம் ஓகேங்களா. திஸ் இஸ் த சென்சஸ் விச் இஸ் prior to 96 which has taken from 95 to 91 to 96. இந்த சர்வேல தான் வந்து இந்த பாப்புலேஷன் ஆஸ் ஆஃப் நவ் தி கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இன் நம்ம ஒன்றும் சொல்லலை சார், நம்ம ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் வாட் பிஜேபி அட்மிட்ஸ் இஸ் 15%. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பிகர் நம்பர் ஆஃப் 15%. ரெடியூஸ் த 5%. ஓகேங்களா, 10%, ஜஸ்ட் 10%. இந்த 10%க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 23-24 சீட்டு கேட்குறோம். 234 10%. அந்த கணக்குக்கு தான் வைக்கிறோம். எங்களுக்கு 23 கொடுங்க, நம்ம முஸ்லீம் பிரதருக்கு ஒன்று சேர்த்து கூட கொடுங்களேன், 24 கொடுங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கண்ணா? எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் தான் சொன்னீங்க. அனைத்து கட்சியும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 12 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. பாதிக்கு பாதி தான் சார் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த நீங்கள் கொடுத்த இட ஒதுக்கீட்டில் நீங்கள் ஒதுக்குனா கூட 7.8% நீங்கள் கால்குலேட் பண்ண கூட 20 பேரை கொடுத்துருக்கணுமே. கொடுக்கறது இல்லையே. ஏன் கொடுக்கறது இல்லை? கேட்கறது இல்லை சார் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கிளர்ஜிக்கு தேவையில்லாதது. எம்எல்ஏ ஆனால் எம்பி ஆனால் தே ஆர் ரெடி டு கோ ஒன் kneel down before the CM, but they are not ready to come and put hands on the lay person who is before them. எப்பயுமே வந்து அதாவது அந்த மரியாதை நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஃபாதர்ன்றனால தானே கொடுக்குறோம். நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் என்னதுக்கு மரியாதை கொடுக்குறோம்? ஒன்றும் இல்லை சார், நான் வந்து எல்லாத்துலேயும் கிறிஸ்துவ வீட்டில் எல்லாத்துக்குமே சொல்லுவேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க எல்லாமே இந்த மாதிரி சர்ச்சில் பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் இந்த குமுறல்கள் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் செய்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு வீட்டில் ஒரு பேப்டிசமோ ஹோலி கம்யூனியனோ மேரேஜோ இல்லைன்னா சாவோ நம்ம எதாக இருந்தாலும் சர்ச்சில் தான் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே 10 சாமியார் வேணும். நம்மளோட மக்களின் மனநிலை 10 சாமியார் தான் இருக்கணும். ஏன் ஒருத்த சாமியாரை வச்சு நீங்கள் வந்து பண்ணால் வேலைக்கு ஆகாதா? அது ஒரு கிராண்ட்னஸ் வேணும் அப்படின்னு. சார் என் கல்யாணம் ஒரே ஒரு ஃபாதரை வச்சு தான் சார் பண்ணேன் நான். பட் ஆனால் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதில் சொல்லும்போது, நீ பாடு இதனா பேசிகிட்டு இருக்காதரா, எனக்கு எல்லாம் 10-12 சாமியார் வச்சு பண்ணிடுறா. அவங்க சாவு கூட அவங்களுக்கு ரிச்சா இருக்கணும்னு தான் ஆசை.
இதுதான் மனப்பான்மை. இது என் வீட்டிலே இருக்குதுன்னு சொல்றேன். என் கல்யாணத்தை நான் ஒரு சாமியார் வச்சு பண்ணேன். என் சாவுக்கான ஒரு 10-12 சாமியார் வச்சுடுறா, நல்ல பேண்ட் வச்சுரு, நல்லா இது வச்சு, இந்த ரிச்னஸ் அவங்களுக்கு வேணுங்கிறாங்களே, அந்த ரிச்சுவல்ஸ் கூட அவங்களுக்கு வந்து 10-12 சாமியார் வந்தால் தான் ஆண்டவர் இறங்கியே வருவாருன்னு அவங்க மிலீவ் பண்ணுறாங்க. இந்த இதை தான் வந்து கிளர்ச்சி பயன்படுத்திக்கிறாங்க சார். இப்போ நம்ம சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, கடைசி நாளில் ஒரு அறிக்கை வருது. ஓகே, திஸ் இஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி. ஹூ ஹஸ் கிவன் யூ தட்? திருச்சபை ஓகேங்களா இவர் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு சார் இது. திருச்சபைங்கிறது என்னங்கற பாஜக வந்து சார் திருச்சபைங்கிறது என்னங்கறத வைக்கிறாங்க இல்லையா? எது சார் பாஜக இந்த குற்றச்சாட்டை கூட வைக்கிறாங்க. இது தொடர்பா திருச்சபைகள் ஏன் தீர்மானிக்கிறீங்க? திருச்சபையோட பேராயர்கள் ஆயர்கள் ஏன் வந்து இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும், அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் ஏன் சொல்றீங்க? சார் நான் இப்பயே நான் சொல்றேன் சார், பாஜக நான் வந்து டிஎம்கே எதையும் நான் வந்து பிரிச்சே பார்க்கல சார். அது சொன்ன அவங்களாச்சும் தெரியலண்ணே, ஓகே நமக்கு எதிரின்னு தெரியும், நீனா கூட இருக்கிற பாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த டிஎம்கே நான் பார்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அவங்கன்னா நமக்கு எதிரின்னு தெரியும் சார், நீனா கூட இருக்கிறிய பாதுகாவலருங்கிற இதுங்கிற, ஏன் நீ ஏன் 24 சீட்டை இன்ன வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கு நீ கொடுக்கலன்னு கேளுங்களேன் சார். அவர் ஒரு மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் சார் ஸ்டாலின். ஓகேங்களா, அவர் உதயநிதி ஸ்டாலின் 2 பேர் சேர்ந்தீங்கன்னா கூட 2 சீட் அவங்க குடும்பத்துக்கே ஜாஸ்தி. அதில் இருக்கிற போஸ்ட்டை பாருங்க, சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். ஜீர்ணிக்க முடியுதா சார்? ஏன் மற்றவங்கன்னா மனுஷனே கிடையாதா? சொல்லுங்க சார். நான் சொல்லுங்க, அஸ் எ கிறிஸ்டியனா நான் வேதனைப்படுறது அதாவது என்னன்னு, சிந்தாம செதறாம மைனாரிட்டிஸ் தான் சிந்தாம செதறாம இருக்காங்கல்ல சார். ஒன்றும் இல்லை சார், சார் நீங்கள் இவ்வளோ சார்ஜ் வைக்கிறீங்க, ஆனால் மைனாரிட்டியோட ஓட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிந்தாமல் சிதறாமல் திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கே. அதுதான் நான் சொல்கிறேன் சார். அந்த போக்கு எப்படி வந்துருது, அதுக்கு தானே இவ்வளோ நேரம் சொல்கிறேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளர்ச்சி. இந்த சாமியார்கள் பண்றது ஆதரிக்கிறாங்களா? இல்ல இது பிகாஸ் ஆஃப் திஸ் சாமியாருங்க சொல்றது சார். வந்து ஆதரவு கொடுங்க. இதனா கடைசி நாள் வந்து, அதாவது நான் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டிட்டேன் சார். ஓகேங்களா, திருச்சி கிழக்கு தொகுதியில் நிறைய சார்ஜை முன்வைக்கிறீங்க, நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய கோரிக்கைகள் தருது உங்களுடைய உரையாடல்கள். நீங்கள் களத்தில் போட்டிட்டீங்களா? ஆமாம் சார், திருச்சி கிழக்கு தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம். எந்த சார்பாக போட்டிட்டீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம வந்து கூட்டமைப்புன்னு சொல்லி தான் வந்து போட்டிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு இமீடியட்டாக எலெக்ஷன் வந்ததுனால எங்களுக்கு உடனே அங்கீகாரம் பெற முடியல. எல்லாருமே நாங்கள் சுயேட்சை வேட்பாளராக தான் நாங்கள் போட்டிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிறுபான்மையர் கூட்டமைப்பின் ஆதரவு அப்படின்னு அப்போ பேர் இட்டது வந்து சிறுபான்மையர் கூட்டமைப்பு. சிறுபான்மை கூட்டமைப்போட ஆதரவு. யாருக்கு எதிராக நின்னீங்க? இனிகோ இருதயராஜ் திமுக வேட்பாளர், அதுக்கப்புறம் வெள்ளமண்டி நடராஜர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கமல் கட்சி தனியாக தான் நின்னாங்க. நாம் தமிழரில் சுரேஷன் யாரோ நின்னாங்க. இந்த மாதிரி மனோகர் வந்து இன்றைய அதிமுகவில் சேர்ந்துட்டார், அன்றைக்கி அமமுகவில் இருந்தார். இந்த மாதிரி வந்து போட்டியாளர்கள்லாம் இருந்தாங்க. இப்போது தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் பேசும்போது நம்ம உரிய பிரதிநிதித்துவம் தரல 20-24 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குன்னு, ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் இதே நிலை தான் இருக்குது இல்லை? ஆமாம் சார், 4 கிறிஸ்டியன் சொல்லுங்கள் சார், 4 முஸ்லீமை சொல்லுங்கள் சார். நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தா அவங்க தோத்ததாக இருக்கட்டும் சார். ஓகேங்களா, கொடுக்கணும் அப்படின்னு. ஆமாம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கட்சியில் வந்து நீங்களே அங்கீகரிக்கலன்னா அப்புறம் பாதுகாவலர்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இப்போ ஒட்டு மொத்தமாக எனக்கு என்ன ஒரு பெரிய கோபம் அந்த திமுகலன்னா, எனக்கு ஒன்றும் பர்சனலாக எந்த கோபமும் கிடையாது சார். ஒட்டு மொத்தமாக ஆட்டு மந்தையாட்டம் நேராக வந்து ஒன்றை டெலிவரி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த 4 சீட்டை கொடுக்கலன்னா, முஸ்லீம்ஸ்க்கு 4 சீட்டு, நமக்கு 4 சீட்டு, 10% கொடுக்கலன்னா ஒரு ஆவரேஜாக தான் கேட்குறேன் சார். 10% நாங்கள் அதுக்கு மேலே இருக்கிறோம். நம்ம பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு மேலே போயிடுச்சு, 10%க்கு மேலே போயிடுச்சு. நான் ஆவரேஜாக ஒரு 10% ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 4 சீட்டை கொடுத்தீங்கன்னா இதாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சகாயமேரி மெக்கேல்பட்டி இதே மாதிரி சிஸ்டர் இதை கேஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மெக்கேல்பட்டியில் வந்து மெக்கேல்பட்டின்னு வச்சது வந்து அது மைக்கேல் பட்டி, அதை வந்து மெக்கேல்பட்டின்னு தமிழில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மைக்கேல் பெட் வெள்ளக்காரன் வச்சது, அது வந்து மெக்கேல் பட்டி ஆயிடுச்சு. அங்கே வந்து இந்த சகாயமேரி சிஸ்டரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா,
ஆன் த சார்ஜஸ் ஆஃப் அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஹெச்பி தான். ஓகேங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் தான் வந்து என்ன சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் கன்வர்ஷனில் வந்து இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணோட பேர் கூட லாவண்யான்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே திமுக கவர்மெண்ட் தான் அப்போ வந்து ஆட்சியில் இருக்குது. திமுக கவர்மெண்ட் சார் 2022 தான் நினைக்கிறேன், 2022. ஆமாம், திமுக ஆட்சி தான். திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அது அப்படியே கை கழுவுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் த ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் we are transferring the case to CBI. சார், யாராச்சும் ஒன்று ஃபேராக இல்லைன்னு நாங்கள் சொன்னோமா சார்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து விஸ்வ இந்து பரிஷத் உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த அண்ணாமலை இப்போ இது ஐ வில் கால் him as only a blackmailer அண்ணாமலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வருவார், திமுகவோட எல்லா விதமான ஊழலும் இருக்குங்கிறாரு, ஆனால் அது வெளியிட மாட்டாராம். ஒன் ஹூ has evidence in hand and one is not disclosing to others, it should be called as a blackmailer. நான் வெளியிட்டாரே, சில ஊழல்கள் வெளியிட்டாரே. நீங்களே பேர் சொல்றீங்க, ஏன்னா சிலந்தன சொல்றீங்க. அவர் என்ன எதை பத்தி பேசணும்னு நினைச்சாரோ 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் வெளியிட்டாரா? அந்த சூகேஸை கொண்டு வந்து காட்டினார்ல சார், அந்த சூகேஸ்ல என்ன சார் இருக்குது? சூகேஸ்ல என்ன சார் இருக்குது? ஸோ எதுக்காக நான் இன்னும் சொல்றேன், அண்ணாமலை வந்து அந்த அந்த இதை கரெக்ட் பண்ணி போட்டு அந்த ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் சொல்லிட்டு அந்த சிஸ்டர் மேலே அலிகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை கரெக்ட் பண்ணி போட்டதில் வந்து ஹைகோர்ட் சொல்லிச்சு சார், கண்டனம் தெரிவிச்சிச்சு சார். பிஜேபி அண்ட் விஹெச்பி ஆர் ட்ரைங் டு மேக் பாலிடிக்ஸ் வித் ரிகார்ட் டு திஸ் சில்ட்ரன்ஸ் டெத் அப்படின்னு சொல்லி கண்டம் பண்ணுச்சு ஹைகோர்ட்டு. அண்ணாமலை மேலையும் அவன் பேர் என்ன, முத்துவேலுங்களா, இந்த விஹெச்பி லீடர் பேர் முத்துவேலு. இன்ன வரைக்கும் திமுக கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கா சார்? திமுக கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கா சார்? சொல்லுங்க சார். நீங்க உள்ளுக்குள்ள இருந்தது யார் சார்? இன்ன வரைக்கும் கேஸ் போட்டிருக்காங்களா? அது ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லிட்டு அந்த வீடியோ டேப்பை வந்து மாத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஹஸ் டிக்ளேர்ட் சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா? இன்னைக்கு மதுரை ஆதீனத்திட்ட நேரா போறாங்க, அவர் வந்து என்னை முட்டி மோத பார்த்தாங்க அப்படின்னு ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்றீங்க. அவர் மேல கேஸ் ஃபைல் பண்றீங்க, வீட்டுக்கு போய் விசாரிங்கன்றாங்க, வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அவருக்கு 80 வயசா அப்படியே இருப்பாராம், பேச முடியாதான். ஃபாதர் சேட்டன் சாமி என்ன சார் ஆனாரு? 83 வயசு சார், 83 வயசு சார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு கஸ்டடியில் டெத்து சார். அது இன்னைக்கு அவருக்காக போராடிட்டு இருக்கவர் இன்னொருத்தர் ஒன்று தான், ஃபாதர் சந்தானம்னு நினைக்கிறேன், ஃபாதர் சந்தானம்னு. அதுதான் நான் சொல்கிறேன், 95% ஆஃப் த கிளர்ஜி ஆர் ரியலி குட். அந்த 5% தீய குணங்கள் இருக்க இந்த கிளர்ஜினால தான் வந்து திருச்சபையே நாசமா போகுதுங்கிறேன் நான். அவர் எதுக்காக இன்னைக்கு ஃபாதர் சேத்தன் சாமி செத்து போயிட்டாரு, அவர் மேல இருக்க சார்ஜஸ்னா எடுங்கிறாங்க. அவர் கல்லறையில கூட கரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார், அந்த 95%. இதான் சார் கிறிஸ்துவம். திருச்சபைங்கிறது மக்களோட சேர்ந்ததான் சார் திருச்சபை. போப்பாண்டவர்லேருந்து பாரிஸ் பிரீஸ்ட், அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரீஸ்டோட முடிகிறது கிடையாது சார் திருச்சபை, மக்களோட சேர்ந்தாதான் சார் திருச்சபை. அந்த திருச்சபைகள் நிறைய சார்ஜ் வைக்கிறீங்க திரு சதீஷ். திருச்சபைகள் வந்து தங்களுடைய பாதையிலேருந்து விலகிட்டாங்க. அரசியல், அதாவது ஒழுங்கான அரசியலும் பண்ணல, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு துணை போறாங்க. அதுதான் நான் சொல்றேன். அதாவது they are supposed to do only the Jesus Christ. நம்ம என்ன சொல்றோம், ப்ரொபகண்டா, யூ ஹேவ் டு டு வாட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சபைகளோட வேலை சார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த திருச்சபையில் இந்த ஃபாதருக்கு வந்து ஸ்டாலினை பாராட்டி பேசணுன்றதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். நீ கடவுளை சொல்கிற வாயால் நான் சொல்லலாம் சார், நான் ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லலாம், ஓகேங்களா, விஜய் வாழ்கன்னு சொல்லலாம், எடப்பாடி வாழ்கன்னு நான் சொல்லலாம், மோடி கூட நான் வாழ்கன்னு சொல்லலாம், நான் சொல்லலாம், ஓகேங்களா. நீ உன் வாய் அதை சொல்லணுமா? நீ உனக்கா, அதாவது நீ அர்ப்பணிச்சுக்கிட்ட, நீ வந்து கடவுளுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டன்றனால தானே நீ சின்ன வயசாக இருந்தாலும் நாங்கள் முட்டிகால் போட்டு சிலுவை வாங்குறோம். பிளஸ்ஸிங் சின்ன வயசுக்காரங்கள்ட்ட கூட நம்ம வந்து பிளஸ்ஸிங் வாங்குறது காரணம் என்ன சார்? அதுதான் சார் ஆதங்கம் எனக்கு. கூட்டு சேர்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சுய சேவைக்காக. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஆகிட்டு இருக்கு சார். இப்போ நாங்கள் படித்த மாதிரினா இப்போ இல்லவே இல்லை. இப்போ சில காலேஜஸில் நம்ம கிறிஸ்டியன் காலேஜஸோட சீட்டு வந்து லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. நான் சொல்கிறேன் சார், ஜாமியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக போட்டாங்க 70% முஸ்லீம்ஸு, 30% அதர்ஸு.
ஓகேங்களா? இந்த 30%க்குள்ளே தான் உனக்கு சீட்டு கொடுக்கும். 70% சீட்டு வந்து நான் வந்து முஸ்லீம்ஸ்க்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஜாமியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி மொத்தமாக யூனிவர்சிட்டியே டெல்லியில் இருக்குது சார். அப்படி போட்டு நீட்டாக நடத்துகிறாங்க சார். இன்னைக்கு இஸ்லாமிய காலேஜில் வந்து நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா அந்த 30%ல என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ ஒன்றும் வைக்கலாம். அந்த 70% சீட்டு முஸ்லீமுக்கு இல்லாமல் வேற யாருக்காச்சும் கொடுத்துருவாங்களா சார்? கேன் யூ கோ அண்ட் தட் இஸ் ஐடென்டிஃபை தட் இஸ் இங்கே நம்ம லயலா கல்லூரியாக இருக்கும், நான் படித்த சென்ட் ஜோசப் காலேஜாக இருக்கும், இங்கே 70% கிறிஸ்டியன்ஸ் படிக்கிறாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா சார்? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தானே, உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். 5 லட்சம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை சார். நான் வந்து ஒரு சாதாரண வக்கீல். 5 லட்சம் கொடுத்து பிகாம் சேர்க்குற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. 5 லட்சம் கொடுத்து சேர்க்குறாங்க சார். நீங்கள் நம்ம சொல்லலாம் இது வந்து இது பண்ணுறாங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் 70% ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு போட்டாங்களான்னு சொல்லுங்கள். இன்னொன்று தலித் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்கிறாங்களே, அந்த தலித் கிறிஸ்டியன்ஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்ற. இப்போ இந்து அறநிலையத்துறைன்னு இருக்குல்ல சார், அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி போர்டே வந்து ஹிந்து எஸ்சி எஸ்டி போர்டுன்னு வச்சுக்கோமே. அங்கே தான் கிறிஸ்டியன்ஸ் இல்லை முஸ்லீம்ஸ் எல்லாம் எவனுமே இல்லையே. இப்போ மைனாரிட்டி கமிஷன் இருக்குல்ல, மைனாரிட்டி கமிஷனில் தான் எல்லாத்தையும் நீங்கள் வைக்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன் சார். எஸ்சி எஸ்டி போர்டு இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி போர்டு யாருக்கு சொல்லுங்கள் சார்? எஸ்சி எஸ்டி போர்டு யாருக்கு? ஒரே ஒரு ரிலிஜன், ஹிந்து ரிலிஜனுக்கு தான். 1960லேருந்து ஒரு கேஸ் ஒன்று சார், அதாவது ஈக்குவலண்ட் ரெப்ரசன்டேஷன், தட் இஸ் பீப்புள் ஹூ கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் ஹிந்துஸ் டு கிறிஸ்டியானிட்டி ஆர் டு இஸ்லாம் ரிலிஜன் ஷுட் தே கெட் திஸ் ஸ்டேட்டஸ் ஆர் நாட்ன்றது இருக்குது. அந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1960லேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பெண்டிங் பிஃபோர் த அபெக்ஸ் கோர்ட், பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். 2007 2008 ரெங்கராஜ் மிஸ்ரா கமிஷன் ஒன்று வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்க, கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. சார் நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் வந்து கிறிஸ்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட எக்கனாமிக் பேக்ரவுண்டோ உங்களோட இதோ எல்லாத்தையும் உங்களோட சோஷியல் ஸ்டிக்மாவோ எதுவுமே மாறிடுமா? மாறாதில்லை. உங்கள் சோஷியல் ஸ்டிக்மா மாறிடுமா சார்? ஃபஸ்ட்டு மாறாது சார். அந்த சோஷியல் ஸ்டிக்மா மாறாத போது வெறும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டது ஒரே காரணத்துக்காக நீங்கள் எஸ்சியிலேருந்து எஸ்சி என்ற இதை நீங்கள் பறிக்கப்பட்டு நீங்கள் பிசி ஆக்கப்படுறீங்க. பிசி ஆக்கினீங்கன்னா அங்கே க்ரௌடு ஜாஸ்தி, அங்கே 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 க்ரௌடு ஜாஸ்தி. அந்த போட்டியில் வந்து அந்த ரேஸில் நீங்கள் ஓடணும். இங்கே எதுக்காக நம்ம வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு நம்ம வந்து எதை ஒதுக்கீடு கொடுத்தோம்னா அவங்க நம்ம கூட சேர்ந்து வரணுங்கிறதுக்காக தான் சார் எதை ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். அதுவே மறுக்கப்படுது சார். இதுக்கு நான் வந்து இப்போயே நான் சொல்கிறேன், இது வந்து பிஜேபி காங்கிரஸ் கிடையாது. 1960லேருந்து இருந்தது காங்கிரஸ் தான். 2008 நான் எப்போயுமே சொல்லுவேன், நான் கிறிஸ்துவத்துக்கு கேட்குறது 2 விஷயம் தான் சார். ஓகேங்களா? உன் கட்சியில் நீ மதிக்கிறியா, உன் கட்சிக்காரன் நிற்க வை, 10% ஏதோ ஒதுக்கீடு கொடு. ப்ளஸ் இது எடுத்தீங்கன்னா நீ வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டி, இது வந்து நீ புத்திசமுக்கு கொடுத்துட்ட, சீக்கிசமுக்கு கொடுத்துட்ட. ஓகேங்களா? வை யூ ஆர் நாட் கிவிங் டு கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம்? அதில் என்ன சார் உங்களுக்கு வேறுபாடு இருக்குது? ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு. அதுக்கு தான் நான் கேட்குறேன், இதை யார் பேசுவா? இதை இந்த ஃபாதர் பேசுவாங்களா? இதை இந்த ஃபாதர் மைனாரிட்டி கமிஷன்றீங்களா, மைனாரிட்டிஸ்க்காக தானே பேசணும். இதுவும் அது உள்ளுக்குள்ள தானே சார் வருது. எதை ஒதுக்கீடே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவன் எப்படி முன்னேற முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 70% கிறிஸ்டியன்ஸ் கொடுக்குறீங்க, பிசி கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தானே கொடுப்பீங்க. ஓகேங்களா? அப்புறம் பாக்கி 30% யார் கொடுப்பீங்க? தலித்து கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா இங்கே நம்ம இப்போ காலேஜ் வந்து முன்னாடினா வந்து நம்ம காலேஜ் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கமர்ஷியலாக மாறிட்டு வராங்க. இட்ஸ் பிகமிங் வெரி கமர்ஷியல். கட்சிக்காரங்கன்னா சீட் இருக்குது சார், கட்சிக்காரங்கன்னா சீட் இருக்குது. இப்போது 26 சட்டமன்ற தேர்தலில் நம்ம நெருங்கி வரக்கூடிய சூழலில் எல்லாமே அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் இது குறித்து பேசுறதுனால நான் கேட்குறேன். ஆனால் தாவேகா விஜய் வந்து அவர் மீது ஒரு ஸ்டிக்மா குத்தப்படுகிறது. குறிப்பாக அவர் வந்து ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவர், ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு பரப்புரை உருவாக்கப்படுது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. எப்படி அதை பார்க்கலாம் நம்ம? சார் நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி அவர் எடுக்கிற நிலைப்பாடு, விஜய் எடுக்கிற நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்காச்சும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முதல் மாநாட்டில் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொபோஷனேட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படும்னு. நான் அந்த ப்ரொபோஷனேட் ரெப்ரசன்டேஷன்ற வேர்டை எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்க என் இயக்கத்தில் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கூட்டமைப்பில் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது தான் உள்ளுக்குள்ள அரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வேர்டை அவர் யூஸ் பண்ணார் அப்படின்றதுல எனக்கு அது ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் அவர்கிட்ட. ஆனால் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலைப்பாடு இதுதான் சார். யார் இந்த 26 எலெக்ஷனில் 10% கிறிஸ்டியன்ஸுக்கு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, நெக்ஸ்ட்டு இந்த எஸ்சி எஸ்டிக்கு போராட்டம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை சார், லீகல் போராட்டம் நீங்கள் எடுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் ஹைகோர்ட்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அப்பெக்ஸ் கோர்ட்டில் நம்ம கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீ தடை பண்ணியிருக்க. ஓகே, அப்படி இருக்கும் போது he is not a Hindu. இப்போ ஒருத்தர் போன மாதம் ஒரு ஜட்ஜு ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அவர் ஹிந்து கிடையாது, அவர் ஹிந்து எஸ்சி பட்டியலத்தில் அவர் போட்டிட்டு இருக்காரு, சேர்மனாக எலெக்ட் ஆகிருக்காரு. ஸோ he was not supposed to be a chairman அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஏன்னா he is having Christian images in his house. He has taken baptism. Okay, so he is not a Hindu SC community, so he has to be removed from the chairman post ன்னு சொல்லிட்டு அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க, அலிகேஷன்ஸ் வர சொல்கிறாங்க, டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் him ஃபார் த இம்பர்சனேஷன் ஆஃப் his ரிலிஜனுங்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் சார், கிறிஸ்டியானிட்டி ஹிந்துங்கிறது நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ சில பேர் இந்த டெம்பிள்ஸ்னால் போகிறாங்க, எனக்கு ரொம்ப தெரியாது, ஓகேங்களா, டெம்பிள்ஸ்னால் போகிறாங்க. அந்த டெம்பிள்ஸில் இருக்கிற அந்த டெம்பிள்ஸ்க்கு போகிறவங்க ஐயனாருக்கும் முனீஸ்வரனுக்கும் அந்த டெம்பிளுக்கு போவார். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், வை திஸ் இஸ் டிஃபரன்ஸ் இஸ் தேர். இப்போ ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியாவில் ஒரு சாமி இருக்குது, அந்த சாமி என்ன சாமின்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ எவ்ரிபடி இஸ் கால்ட் அஸ் ஹிந்து. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் 2 வாட்டி இந்தியா கொண்டு போயிட்டாருங்கிறாங்க. ஸோ அவரும் ஹிந்துவில் நீங்கள் சேர்த்துக்கலாம்ல. நான் என்ன சொல்கிறேன், ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வாட் இஸ் ஹிந்து, இட் இஸ் நாட் டிஃபைன்டு ப்ராப்பர்லி. அதாவது இந்த இனத்தோட மக்கள் மட்டும்தான் ஹிந்துன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா, இட் இஸ் நாட் டிஃபைன்டு ப்ராப்பர்லி அஸ் ரிலிஜன். சார் ஐஎன்ஆர் நீங்கள் நார்த் இந்தியாவில் போயிட்டு ஐ வர்ஷிப் ஐஎன்ஆர் அண்ட் முனீஸ்வரன் அண்ட் பெட்டிசாமி அப்படின்னு நீங்கள் போயிட்டு நார்த் இந்தியனில் ஒருத்தர் சொன்னீங்கன்னா, வாட் இஸ் திஸ், ஹூ ஆர் யூன்னு தான் கேட்பான். கரெக்டுங்களா? ஸோ கடவுளே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. அவங்களே சொல்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் 2 வாட்டி வந்திருக்காங்கன்னு. தென் ஹவு யூ கேன் கன்சிடர் ஹிம் தட் இஸ் ஹேவிங் வர்ஷிப்பிங். ஒரு கடவுளை கும்பிடுறதுக்காக அவன் மேலே ஆக்ஷன் எடுங்கிறாங்க சார். திஸ் இஸ் ரிவியூவபிள் ஆர்டர். நான் என்ன சொன்னேன், அப்பெக்ஸ் கோர்ட்டில் வேணும் ஸ்பெண்டிங் இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கலாமா இல்லாமான்றது பண்ணு. அது வரைக்கும் ஆல் திஸ் கேசஸ் ஹேஸ் டு பி டிஃபர்டு till all the high courts, till the Supreme Court, Apex Court takes an final judgment. When it is bending from 1960 till date, sir, more than 65 years, sir, justice delayed is justice denied. இதுக்கு நான் வழக்கறிஞரா நான் இதே சொல்கிறேன். நான் பத்திரிகையில் எழுதுகிறோம், எல்லாமே எழுதுகிறோம், ஜஸ்டிஸ் டிலேடு இல்லைன்னு சொல்லுங்க. 60 சார், 1960 கேஸ் பெண்டிங் சார். என்ன சார், எங்கே சார் இருக்கிறோம்? when they are not able to do it. அதுதான் நான் சொல்கிற டிஃபரன்ஸு. when கேரளா, இந்த சிஸ்டர் இதில் பேக் டு கேரளா, அங்கே இருக்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அவங்க போனது செஞ்சது, அங்கே கொடுத்த மெமரண்டம், அவங்க செஞ்ச அந்த ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது சார். தமிழ்நாட்டில் இட் இஸ் கெட்டிங் லோவர் டவுன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க கேரளாவில் இருக்க அதே கேத்தலிக் சர்ச்சோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா சர்ச்சும் மக்களும் ஒன்றா இருக்கிறாங்க. இங்கே கிளர்ஜிஸ் ஆர் டேக்கிங் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் அஸ். நான் இன்னுமே சொல்கிறேன், 95% நான் கிளர்ஜிஸை சொல்ல, ஃபாதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் சொல்லலை, 5% அவங்க டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட. தீஸ் பீப்புள் ஷுட் நாட் வாக் அவே வித் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இமீடியட்டாக ஃபாதர் ஜோ அருண் ஹேஸ் டு வித்ரா ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். நாளைக்கு அவர் கண்டெஸ்ட் பண்ணலை, இட் இஸ் ஒன்லி அப்பாயிண்டட் போஸ்ட் அப்படின்னா ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்கன்னா போவீங்களா ஃபாதர்? சொல்லுங்க. நான் இந்த தொலைக்காட்சி மூலயமா உங்களுக்கு கேட்குறேன், நாளைக்கு ராஜ்யசபா எம்பி டிஎம்கேல கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போவீங்களா? அங்கே போய் ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓத்து எடுப்பீங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி தட் இஸ், யூ ஹாவ் டு பி எஜுகேட்டட், யூ ஹாவ் டு பி a social reformist.
ஃபர்ஸ்ட் பேனல் அட்வொகேட்ஸ் ஹேஸ் டு பி ஃபார்ம்டு, எவ்ரிபடி ஹேஸ் டு பி டிஸ்கஸ்டு. பாரிஷ் கம்யூனிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க சார், பாரிஷ் கம்யூனிட்டின்னு வச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் எப்போ எலெக்ஷன் நடத்துறீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போட்டு நடத்துறீங்களா? எல்லா கம்யூனிட்டிலேருந்து வராங்களா? வந்து இதுதான் நான் வரல, அந்த ப்ரொசீஜர்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆமாம் சார். சார் அட்வொகேட்டாக நான் வந்து எதுக்கும் கண்டுக்கிறது இல்லை சார். ஐ எம் பிகமிங் வெரி டயர்ட். நான் வந்து அட்லீஸ்ட் இந்த போய் இங்கே பேசுகிறதுக்கு நம்ம வெளியில் போய் பேசலாமே அப்படின்றதுனால தான் வெளியில் போய் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் பிகமிங் வெரி டயர்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு சொல்கிறேன்ப்பா. இப்போ நம்ம இங்கே உட்காந்து நம்ம பேசுகிறோம், லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்து இந்த தொலைக்காட்சி மூலயமா பார்ப்பாங்க, ஓகேங்களா? அங்கே போயிட்டு அங்கே சொல்கிறது வேஸ்ட்டுன்னு தோணுது. நம்மளை கூப்பிட்டு கேட்குற மாதிரியே இல்லையே சார். ஒரு நோட்டீஸ் போர்டில் போடுங்களேன் சார். காலேஜ் சீட்டுக்கு ஸ்கூல் சீட்டுக்குன்னா வந்து நோட்டீஸ் போர்டில் போடுறாங்கல்ல பாரிஷில், ஓகேங்களா? கம்யூனிட்டி இந்த மாதிரி நடத்துறதுக்கு எவ்ரிபடி இஸ் ஹூவர் இஸ் வில்லிங் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ பிசிசி ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அஸ்ன்னு சொல்ல வேண்டியதுதானே சார்? ஏன் சார் சொல்ல மாட்டாங்க? ஒரு பேனல் அட்வொகேட் ஃபோரம் இல்லையா சார்? சார் நான் சென்ட் ஜோசஃப் அலுமினி சார். சென்ட் ஜோசஃபில் வந்து பேனல் அட்வொகேட் இது அலுமினியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அலுமினி, டாக்டர்ஸ் அலுமினி, ஓகேங்களா? ஏன்னா பிஎஸ்சி படிச்சுட்டு சில பேர் டாக்டராக இருப்பாங்க, அதனால டாக்டர்ஸ் அலுமினி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுமினி எல்லாமே வச்சுருக்காங்க. வை தே கேன் நாட் கான்ஸ்டிடியூட் இன் அவர் சர்ச்? இன்னும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் சார். ஹிந்து அறநிலையத்துறையில் வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு ஹிந்துக்கு தானே வந்து வக்காலத்து கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் போய் ஒரு ஹிந்துக்கு வக்காலத்து கொடுக்குறீங்க? கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நான் அவர்கிட்ட கொடுத்தேன்ப்பா, அவர் சீனியர்கிட்ட கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுத்துச்சுன்னு. ஹூஸ் ஆர்கியூங் இந்த மேட்டர்? இதை பற்றி தெரியாமல் நீங்கள் கண்ணு மூடிட்டு உட்காருறீங்கன்னா என்ன நடக்குது? இன்னைக்கு வந்து இன்னைக்கு வர்ச்சுவல் மோடாக கூட ஆயிடுச்சு சார். பிஷப் ஹவுஸ்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னு பார்க்கலாம். யூ கேன் பி ப்ரெசன்ட். அந்த அளவுக்கு கூட இல்லாதவங்கள நீங்கள் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவங்க எவ்வளோ கிக் பேக் வாங்குறீங்கன்னு அதுக்கும் தெரியாது. இதெல்லாம் சஸ்பீஷியஸ்க்கு வருதா இல்லையா சார்? நீங்கள் ஒழுங்காக ஒரு பேனல் அட்வொகேட்டு போட்டு இதுக்கு இவ்வளோ தான் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு இதை டிசைட் பண்ணுறது யார்? ஃபீஸை டிசைட் பண்ணுறா ஃபஸ்ட்டு? அதுதான் கிளர்ஜிக்கு வந்து சில விஷயம்னா பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து பேனல் அட்வொகேட்டுன்னு போகிறீங்க, இந்த கேஸ்க்கு இவ்வளோ தான் ஃபீஸு, இந்த கேஸ்க்கு இவ்வளோ தான் ஃபீஸு. அந்த மாதிரி நம்ம சர்ச்சில் இருக்குதுங்களா? இவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்களே, இவ்வளோ பாதுகாக்கிறீங்களே, இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபையோட சொத்தனா சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சார், நம்ம ஈக்குவலன்ட்டு ஹிந்து அறநிலையத்துறைக்கு மேலே இருப்போம் சார். ஓகே, அவ்வளோ சொத்து இருக்கிற ஒரு இதுக்கு எப்படி நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், ஆர்கனைசேஷன் ஃபிட் எப்படி இருக்கணும், இன்னைக்கு எல்லாமே நீங்கள் நடைமுறைக்கு மாற்றணும் சார். ஆனால் நீங்கள் மக்களோடே வர மாட்டீங்களே. மீட்டிங் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சர்வீஸ்க்குன்னு வந்தவங்கள்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா கூட பரவாயில்ல, ஸோ ஐயா வந்து 8 மணிக்கு மேலே வருவாங்க ஸ்டேஷனு, எதையாச்சும் டைமிங் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இல்லையே. வி ஷுட் பி ஆக்சசிபிள் டு பிஷப், வி ஷுட் பி ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன். அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்பாயின்மெண்ட்டுக்கு இத்தனை மணிக்கு வாங்கன்னா மியூச்சுவல் டைமில் கன்வீனியன்ட் டைமில் நான் எப்படி சார் கோர்ட் அவர் விட்டுட்டு அங்கே போவேன் அப்பாயின்மெண்ட்டுக்கு? ஏன் போய் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதோட என்ன போகிறது, நம்ம பாட்டுக்கு மக்கள்கிட்ட பேசிக்குவோம். நல்லது சதீஷ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்க்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.